ரொம்ப நாள் ஆச்சுங்க. ரொம்ப நாள் கூட சொல்ல முடியாது. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா, வீட்ல முன்னோர்கள் இறந்திருந்தா, இந்த திஷ்டி சுத்தி போடுற வேலைகள்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் சுத்தலாம் பார்த்தா, என் பொண்ணு வீட்ல இருக்க மாட்டா. முக்காவாசி என் பொண்ணுக்கு தாங்க சுத்தணும். அதனால அவ வீட்ல இருந்த நாள் பார்த்தீங்கன்னா, இந்த அமாவாசை. அதுவும் இந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால இந்த அமாவாசைக்கு திஷ்டி சுத்தி போடணும்னு காலையிலேயே மார்க்கெட்டுக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எலுமிச்சப்பழம், தேங்காய், பூசணிக்கான்னு சுற்றுவோம். பூசணிக்காவை என்ன பண்ணுவோன்னா, நடுவில் கட்டியில் கட்டம் போட்டு அதுக்குள்ளே குங்குமம் சில்லறை போட்டு அதை உடைக்கும் போது அந்த சில்லறை நாலா பக்கம் செதறும் போது அந்த திருஷ்டி கழியுன்னுவோம். ஆனால் இப்போ பூசணிக்காய் சுற்றுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை உடச்சிட்டு அதுக்கப்புறம் அது மேலே குங்கத்தை மட்டும்தான் தடவிட்டு போவாங்களாம். அதை எடுத்து இப்போ வாசப்படியாண்டெல்லாம் வச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி வைக்கவே கூடாது. உடச்சதை திருப்பி எடுத்துகிட்டு வாசலில் வைக்கக்கூடாது. அதனால் அவர் இங்கே அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு பண்ண வந்தார். நான் இல்லைங்க, அதை அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லி விடுறதுக்குள்ளேயோ குங்கம் கொட்டி தடவத்துக்குள்ளேயோ பசுமாடு பூசணிக்காவெல்லாம் சாப்பிட்டுருச்சுங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான் நான் நினைப்பேன். ஏன்னா கீரைக்காக காத்திருந்தோம், பூசணிக்காவையும் சேர்த்து சாப்பிட்டு பசுமாடு திருப்தியாக ஆசீர்வாதம் பண்ணிட்டு போன மாதிரி என் மனசுக்கு தோணும்.